2024 மே 26ஆம் தேதி மகேந்திரன் அப்படிங்கிறவர் கூட வந்து திருமணம் ஆகுது. இவங்க 2 பேரும் விக்டோரியா ஹாஸ்பிட்டல்ல சேம் ஹாஸ்பிட்டல்ல இவங்க டியூட்டி டாக்டர், அவரும் வந்துட்டுல டாக்டரா சர்ஜன். அவர் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அவருக்கு 32 வயது. ஸோ 2 பேரும் சேம் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. லைஃப் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு வருஷம் முன்னாடி திருமணம் ஆயிருக்கு, 1.5 வருஷம். ஸோ லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் அவங்க என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதம் வந்துட்டு அவங்களுடைய தந்தை வீட்டுக்கு வராங்க. என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வா இருக்கு, உடம்பு சரியில்லாம போறதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க அதாவது மாமனார் வீட்லயும் வசிக்கல, தந்தை வீட்லயும் வசிக்கல, தனி குடுத்தனம் வசிக்கிறாங்க. ஸோ தனக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போறதுனால தன்னை பார்த்துக்க யாருமே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நான் கொஞ்ச நாள் போய் என்னோட அப்பா அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 2024 அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே என்ன ஆகுதுன்னா, ஏப்ரல் 21ஆம் தேதி மகேந்திரன் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி மாமனார் வீட்டுக்கு வராரு திரும்ப. இவங்க ஏப்ரல் முதல் வாரத்தில் அந்த மாதிரி வராங்க. இவர் ஏப்ரல் 21ஆம் தேதி இவர் வராரு. என்ன சொல்லிட்டு வராருன்னா, இல்லை என்னோட மனைவி இல்லாமல் என்னால் சுத்தமாக இருக்கவே முடியல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் இங்கேயே வந்து கூட தங்கிட்டு இங்கேருந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே அவங்க மாமனார் வீட்டுக்கு இந்த இடத்துல வந்துடுறாரு. ஓகே, வந்த அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வராரு ஏப்ரல் 21 வராரு, 22, 23, 24ஆம் தேதி அவங்க அப்பா ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அன்னைக்கு தான் இவங்க மரணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. ஏப்ரல் 23 நள்ளிரவு போல ஒரு சின்ன அலறல் சவுண்டு கேட்குது. அந்த இடத்துல அலறல் சவுண்டு கேட்டு அவங்க மயக்கம் ஆயிடுறாங்க. ஓகே, மயக்கம் ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இவங்க ஹாஸ்பிட்டல், இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஒரு இன்ஃபர்மேஷன்.